நம்ம லாஸ்ட் கிளாஸில் சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியாவில் செகண்டரி சோர்சஸில் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், செக்யூலர் லிட்ரேச்சர் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் என்ன அப்படின்னா வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். மின்ஹாஜ் உஸ் சிராஜ், patronized by Sultan Nasiruddin Muhammad of Slave Dynasty, wrote தபகத்-இ-நசிரி. அதாவது அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசிருதீன் மஹமூது அவரால் ஆதரிக்கப்பட்ட மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் தபகத்-இ-நசிரி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, த கம்பெண்டியம் டீல்ஸ் வித் த பீரியட் ஃப்ரம் த கான்கொஸ்ட் ஆஃப் முகமது கோரி டு AD 1260. த கம்பெண்டியம் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிஸ் பேட்ரன். அதாவது இந்த நூலுடைய சுருக்க உரையாக என்னென்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, முகமது கோரியினுடைய படையெடுப்பில் தொடங்கி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்திய செய்திகளை எல்லாம் இந்த தபகத்-இ-நசிரி அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. In the 13th century, Hasan Nazami, a migrant from Ghazni, wrote. அதாவது தன்னை ஆதரித்த சுல்தானுடைய பெயரையே இந்த சுருக்க உரைக்கு இந்த மின்ஹஜ் உஸ் சிராஜ் சூட்டியிருக்காரு. அதாவது தபகத்-இ-நசிரி, நசிரிங்கிறது இந்த நஸ்ருதீன் முகமது இருக்கார் இல்லையா, அவரை தானே இவர் மின்ஹஜ் உஸ் சிராஜை ஆதரித்தார். அதனால் தன்னோட நூலுக்கு அவருடைய பெயரையே சூட்டியிருக்காரு. தஜ்-உல்-மாசிர், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இல்துமிஸ் ரூல். It provides information about Qutbuddin Aibak and it's considered the first official history of the Delhi Sultan. அடுத்தது 13ஆம் நூற்றாண்டில் சுல்தான் இல்துமிஷ், அதாவது சுல்தான்கள் 5 வகையான சுல்தான்கள் டெல்லியில் ஆட்சி செஞ்சாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் மாம்லூக் டைனஸ்டியை சேர்ந்த இல்துமிஷ் அவருடைய இறுதி காலத்திலிருந்து கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்த வந்திருந்த ஹசன் நிசாமி அப்படிங்கிறவர் தாஜ்-உல்-மாசிர் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இந்த நூலில் குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை சொல்கிறாரு. குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னா, இந்த மாம்லூக் டைனஸ்டியை தொடங்கி வச்சவர் தான் யாருன்னா குத்புதீன் ஐபக். அதாவது குதுப் மினாரை கட்டத் தொடங்கியவர் தான் யார் அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா தாஜ்-உல்-மாசிர் அப்படிங்கிற நூல். It provides information about Qutbuddin Aibak and is considered the first official history of the Delhi Sultan. அதாவது சுல்தான்களை பற்றி கூறக்கூடிய முதல் நூலாக இந்த தாஜ்-உல்-மாசிர் அப்படிங்கிற நூலை குறிப்பிடுறாங்க. Ziauddin Barni, a courtier of Muhammad Tughlaq, wrote Tariq-i-Ferozshah, in which he dealt with the history of Delhi Sultanate from Ghiyasuddin Balban to the early years of the reign of Firozshah Tughlaq. அடுத்தது தாரிக்-இ-ஃபெரோஷா அப்படிங்கிற நூலை படைத்தவர் யாருன்னா ஜியாவுத் பரணி அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக்கோட அரசவையில் இருந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் ஜியாவுத் பரணி அப்படிங்கிறவர். அவர் தான் தாரிக்-இ-ஃபெரோஷா அப்படிங்கிற நூலை படிச்சிருக்காரு. இந்த நூலில் யாரை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கியாசுதீன் பால்பன்லேருந்து, அதாவது அடிமை வம்சத்தை சேர்ந்த அரசர் தான் பால்பன் அப்படிங்கிறவர், அதாவது மாம்லுக் டைனஸ்டியை சேர்ந்தவர். அவர்லேருந்து துக்ளக் வம்சத்தை சேர்ந்த ஃபெரோஷா துக்ளக்கோட தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானத்தினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய நூலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா தாரிக்-இ-ஃபெரோஷா அப்படிங்கிற நூல். ஃபெரிஸ்டாஸ் தாரிக்-இ-ஃபெரிஸ்டா deals with the history of the rise of the Mughal power in India. அடுத்தது முகலாயர் ஆட்சியினுடைய எழுச்சி பற்றி விவரித்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபெரிஸ்டா அப்படிங்கிறவர் எழுதின தாரிக்-இ-ஃபெரிஸ்டா அப்படிங்கிற நூல் தான். அடுத்தது தபகத் இஸ் அன் அரபிக் வேர்ட் மீனிங் ஜெனரேஷன்ஸ் ஆர் செஞ்சுரிஸ். தபகத் அப்படிங்கிற அரேபிய சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள்.
தஸ்க் இஸ் எ பெர்சியன் வேர்ட் மீனிங் ஆட்டோபயோகிராஃபி. தஜுக் அப்படிங்கிற பெர்சியன் வேர்டு பாரசீக சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா சுயசரிதை அப்படின்னு பேர். தாரிக் ஆர் தாகுயிக் ஆர் அரபிக் வேர்ட்ஸ் மீனிங் ஹிஸ்ட்ரி. தாரிக் அல்லது தாகுயிக் அப்படிங்கிற அரேபிய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு என்று பொருள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, in the 16th century Emperor Baburnama and Abul Fasal's Aini Akbari and Akbarnama provide detailed information about these two emperors. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் பாபர், அதாவது முகலாய வம்சத்தை இந்தியாவில் நிலைநாட்டியவர் தான் யாருன்னா பாபர். அவருடைய நூல் தான் பாபர்நாமா. அடுத்தது அக்பரை பற்றிய வரலாற்று நூல்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபுல் பாசல் அப்படிங்கிறவர் எழுதிய ஐனி அக்பரி, அக்பர்நாமா. இந்த 2 நூல்களும் இந்த இரு பேரரசர்கள், அதாவது பாபரை பற்றியும் அக்பரை பற்றியும் குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுது. இந்த அபுல் பாசல் ஐனி அக்பரி, அக்பர்நாமா அப்படிங்கிற 2 நூலை எழுதினார் இல்லையா. அந்த அபுல் பாசல் யார் அப்படின்னா அக்பருடைய அவையில் இருந்த நவரத்னங்களில் ஒருவர் தான் இந்த அபுல் பாசல் அப்படிங்கிறவர். இவர் அக்பருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஆட்சி முறை, அதுக்கப்புறம் இவருடைய இலக்கிய சமய தத்துவங்கள் குறித்து 3 பாகங்களை கொண்ட நூல்களை எழுதியிருக்காரு. இந்த முதல் 2 பாகங்களை கொண்டது தான் எது அப்படின்னா ஐனி அக்பரி அப்படிங்கிற நூல். 3வது பாகத்தை உடையது அக்பர்நாமா அப்படிங்கிற நூல். அடுத்தது இந்த 17th century ஜஹாங்கீர் wrote his memoir தஸ்கி ஜஹாங்கீரி. அதாவது ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா, அவர் 17ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பேர் என்ன அப்படின்னா தஸ்கி ஜஹாங்கீரி அப்படிங்கிற பேர். அப்பார்ட் ஃப்ரம் த ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் எம்பரர்ஸ், Tabaqat-e-Akbari, authored by Nizamuddin Ahmad, is considered reliable than the exaggerated account of அபுல் ஃபாசல். அதாவது இந்த ஐனி அக்பரி, அக்பர்நாமா எழுதினார் இல்லையா அபுல் ஃபாசல், அவருடைய நூலை காட்டிலும் மிகவும் மிகைப்படுத்தி கூறக்கூடிய நூலாக அமைந்தது எது அப்படின்னா நிஜாமுதீன் அகமது அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட தபகத்-இ-அக்பரி அப்படிங்கிற நூல் அபுல் ஃபாசலுடைய நூலை காட்டிலும் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அதே போல் similarly, Badani's outstanding work Tariq-i-Badani, Badani's History, was published in 1595. This work spans 3 volumes. The volume of Akbar's reign is a frank and critical account of Akbar's administration, particularly of his religious policy. அதாவது அடுத்தது இந்த பதானி அப்படிங்கிறவர் எழுதின தாரிக்-இ-பதானி அப்படிங்கிற ஒரு நூல் மிகச்சிறந்த நூலாக கருதப்படுகிறது. 1595 வெளியிடப்பட்ட இந்த நூல் 3 வால்யூம்ஸ் உடையது. இந்த 3 வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஃபஸ்ட்டு அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகின்ற தொகுதி ஒன்று, அதுக்கப்புறம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக பேசக்கூடியது ஒன்று, இன்னொன்று அவருடைய ரிலீஜியஸ் பாலிசி, அதாவது மத கொள்கையை குறித்து வெளிப்படையாக கூறக்கூடிய நூல் பார்ட் 3வது பார்ட்டு. அது மாதிரி 3 வால்யூம்ஸ் அடங்கிய அந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பதானிஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் தாரிக்-இ-பதானிஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா travelers and travelogues. Marco Polo, a Venetian traveler, visited when the Pandyan kingdom was becoming the leading Tamil power in the 13th century. 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை பெற்ற அரசாக இருந்த பொழுது வெனிஸ் நாட்டில் இருந்து வந்த ஒரு பயணி தான் யார் அப்படின்னா மார்கோ போலோ அப்படிங்கிறவர். மார்கோ போலோ வாஸ் ட்வைஸ் இன் காயல். காயல் அப்படிங்கிற ஊருக்கு 2 முறை வந்திருக்காரு. காயல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் காயல் அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கு அவர் மார்கோ போலோ ட்வைஸ் டைம், அதாவது 2 முறை வந்திருக்காரு.
அந்த காலத்தில் வந்து காயல் துறைமுகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் நிறைய கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு துறைமுகமாக, ஒரு சிறந்த ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாண்டிய கிங்டம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடல் வழியாக தான் வந்து வியாபாரம் செஞ்சாங்க, வாணிபம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம். அப்போ கடல் வழியாக அப்படின்னு பயணம் செய்யும் பொழுது இது மாதிரி பெரிய பெரிய கப்பல்களில் பயன்படுத்தி பொருட்களை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது, வெளிநாடுகளில் இருந்து இது இறக்குமதி பண்ணுறது, இது மாதிரி பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய மிகச்சிறந்த இடமாக இந்த துறைமுகங்கள் வந்து விளங்கியது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சீனாவிலிருந்து வந்ததாக, கப்பலில் வந்து வந்ததாக சொல்கிறாரு. According to Marco Polo, thousands of horses were imported in southern India by sea from Arabic and Persian. அதாவது சீனாவில் இருந்தும் பெர்சியாவில் இருந்தும் நிறைய கப்பல்கள் வழியாக, அதாவது கடல் வழியாக குதிரைகளை வந்து நிறையா இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது அல்பெருனி 11th century accompanied Muhammad of Ghazni in one of his campaigns and stayed in India for 10 years. கஜினி முகமது பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்பொழுது அவரோட அல்பெருனி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கஜினியினுடைய இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் தான் இந்த அல்பெருனி அப்படிங்கிறவர். இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து தங்கியிருந்தார். இப்போ கஜினி முகமது வந்து 17 முறை படையெடுத்ததாக சர் ஹென்றி எலியட் அப்படிங்கிறவர் தன்னுடைய இந்திய வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு முறையும் கஜினி முகமது வந்து படையெடுத்து வரும் பொழுது அந்த பகுதியை வந்து தரைமட்டமாக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். அது மாதிரி இந்தியாவின் மீது படையெடுத்த முக்கியமான படையெடுப்புகள், அதாவது கஜினி முகமதுடைய முக்கியமான படையெடுப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோமநாதபுர படையெடுப்பு தான் வந்து மிக முக்கியமான படையெடுப்பாக சொல்லலாம். இந்த சோமநாதபுரம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா குஜராத் ஸ்டேட்டில் தென்மேற்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் வந்து எது அப்படின்னா அந்த சோமநாதபுரம் அப்படிங்கிற கோவில். அந்த கோவில் மீது படையெடுத்து அந்த கோவிலை வந்து தரைமட்டமாக்கியதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நம்ம வரலாற்றின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய கல்லை உடைத்து அந்த கல்லை கொண்டு போய் தான் கஜினியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியினுடைய படிக்கல்லாக அதை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்றின் மூலமாக தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த கஜினி முகமது சோமநாதபுர படையெடுப்பு பற்றி துல்லியமான தகவலை வந்து இந்த அல்பெருனி அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பற்றியும் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியா முழுவதும் அவர் பயணம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சமஸ்கிருத மொழியையும் கற்றுக்கிட்டாரு. இவருடைய நூலுடைய பெயர் என்ன அப்படின்னா தாஹுயுக் இ ஹிந்த் அப்படிங்கிற நூல். அந்த நூலில் வந்து இந்தியாவினுடைய நிலையை பற்றியும் சமூக விதிகளை பற்றியும் மதங்களை பற்றியும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா அரேபியாவிலிருந்து பிறந்த மொராக்கா நாட்டு அறிஞர் யார் அப்படின்னா இபன் பதூதா. அதாவது 14th century மொராக்கா நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வட ஆப்பிரிக்காவுடைய குறுக்காக ஈஜிப்ட் வந்துட்டு அங்கேருந்து சென்ட்ரல் ஏஷியா இந்தியாவுக்கு வராரு. His travelogue Rihala the Travels contains rich details about the people and the countries he visited. இவருடைய நூல் வந்து ரிக்லா அப்படிங்கிற நூல். இது வந்து அந்த பயணங்கள், அவருடைய பயண நூல் அந்த இவர் பயணம் செய்த நாடுகளை பற்றியும் மக்களை பற்றியும் அந்த விவரங்களை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா according to him Egypt was rich then because of the whole of the Indian trade with the west passed through it. அதாவது எகிப்து தான் வந்து ஒரு செல்வம் கொளித்த நாடாக சொல்கிறாரு. ஏன் வந்து எகிப்தை வந்து செல்வம் கொளித்த நாடாக சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவினுடைய வாணிபம் முழுவதுமே எகிப்தின் வழியாக அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்தியாவினுடைய வாணிபம் வந்து இருந்தது. அந்த வாணிபம் வந்து இந்த எகிப்தின் வழியாக தான் நடைபெற்றுச்சு. அப்போ எகிப்தின் வழியாக, அதாவது எகிப்திலேருந்து மத்திய தரைக்கடல் வழியாக தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து வாணிபம் நடந்துச்சு. அப்போ எகிப்தில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நிகழ்ந்ததுனால அங்கே வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அங்கே ரோமானிய நாணயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருந்ததுனால அதை வந்து ஒரு செல்வம் கொளித்த நாடாக இபன் பதூதா வந்து குறிப்பிடுறாரு.
அது மட்டும் இல்லாமல் சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் குறிப்பிடுறாரு. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் அப்படின்னா என்னென்னா, இந்த கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த எரிகிற சிதையில் வந்து மனைவியும் விழுந்து உயிரை விட்டுறணும். அதுக்கு தான் வந்து சதி என்றும் உடன்கட்டை ஏறுதல். இதை ஒழிப்பதற்காக பாடுபட்டவங்க தான் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்டு வில்லியம் பென்டிங் பிரபு அப்படிங்கிறவர் 2 பேரும் பாடுபட்டு அந்த சதி என்னும் உடன்கட்டை பழக்கத்தையே ஒழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டு துறைமுகங்களில் வந்து இந்திய வணிகர்களுடைய விறுவிறுப்பான வாணிபம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் அங்கே இந்திய கப்பல்கள்லாம் நிறைய நின்றுட்டு இருந்தது. அதை பற்றியெல்லாம் நம்ம இப்ன் பதூதா வந்து தன்னுடைய பயண நூலில் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் டெல்லியை வந்து ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரமாக அவர் குறிப்பிடுறாரு. இந்த டைமில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகமது பின் துக்ளக் வந்து மங்கோலியர்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய தலைநகரை வந்து தாக்கிட்டே இருக்காங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய தலைநகரை வந்து டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்துக்கு வந்து மாற்றுறாரு. அங்கேருந்து டெல்லியிலேருந்து மக்களை வந்து என்ன பண்ணுறாரு, தௌலதாபாத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. மக்களும் அதை கேட்டுட்டு அங்கே போய் பயணம் செய்கிறாங்க. இதனால் வந்து அங்கேருந்து மக்கள் எல்லாருமே டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு, அதாவது தேவகிரிக்கு வந்து போயிட்டதுனால டெல்லி வந்து எப்படி காட்சியளித்ததுன்னா ஒரு டெசர்ட் மாதிரி காட்சியளித்தது, அதாவது ஒரு பாலைவனமாக காட்சியளித்தது. அடுத்தது இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் நடந்தது. அடுத்தது சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுத் விஜயநகர் had many foreign visitors who lived behind their detailed accounts of the state. An Italian named Niccolo Conti came in 1420. Abdul Razak came from Hajj in 1443. Domingo Payas, a Portuguese traveler, visited in the city in 1522. அதாவது தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பல அயல்நாட்டு பயணிகள் வந்து விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலோ கொண்டி அப்படிங்கிற ஒரு இத்தாலிய பயணி 1420 விஜயநகரத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் 1443 மத்திய ஆசியாவில் ஹீரட் நகர்லேருந்து அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் விஜயநகருக்கு வந்தார். அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் 1522 விஜயநகருக்கு வந்தார். இவங்கெல்லாம் விஜயநகரத்துக்கு வந்து அவங்களுடைய பதிவுகளை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது இவங்களுடைய பதிவுகளை நாம் வந்து படிக்கிறது மூலம் இந்த விஜயநகர பேரரசுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உதவுகிறது. இதோட உங்களுக்கு இந்த இடைக்கால இந்திய வரலாறு பாடம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு.